ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்ச் வீடியோ அப்படின்னா பானிபூரி சேலஞ்ச். ஒரு நிமிஷம் காட்டுல பானிபூரி சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 100 பூரி 100 பூரி வந்து இருக்குது. தேவையான அந்த பானி வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிட்டோம் வீட்டில். தெரியுதான்னு தெரியல. இங்கே எங்கள் ஊர் பானி ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்குரிய ஸ்டஃபிங்கும் வந்து நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆளுக்கு பாதி சாப்பிடணும். 50 2 பேரும் 50-50. யார் வந்து 50ஐயும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து 50-50 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் பானிபூரி மசாலா பூரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பானிபூரி வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்து வந்தாச்சு. நம்ம பிரிச்சுக்கலாம். Okay, 50-50 100 இன்னும் 10 வைக்கணும். 40 வந்து 45 வச்சாச்சு. பானிபூரி நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். இதுவுமே வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். பூரி மட்டும் வெளியில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாமே நான் அதே ஆமாம், கொஞ்சம் வீடியோவில் வந்து ஏதாச்சும் சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 50 அந்த இதுலேயே அந்த இது வச்சுக்கிட்டாங்க. இதுலேயே வந்து 50 வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் 50 வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பேச முடியுமான்னு தெரில. அதனால் இப்போவே வந்து சொல்லிடுறோம். நாங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு, ஒரு 3 months கிட்ட ஆச்சு வந்து வீடியோ வந்து போட்டேன். அதனால் இப்போ லேட்டாக தான் போடுறோம் ஒரு 3 monthsக்கு அப்புறம். ஆனாலுமே இப்போ ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க ஒரு வாரத்தில். அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் வந்து 10 சப்ஸ்கிரைபர். ஸோ அதனால் சொல்லலை. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். மறுபடியும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் பார்த்தவங்களுக்கும் சரி, இனிமேல் பார்க்குறவங்களுக்கும் சரி, இப்போ நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா இருக்கும் ஸ்டஃபிங்லாம். ரொம்ப காரமாக இருக்குது பானி வந்து.
ஃபுட் மேரேஜ் பண்றவங்க எப்படி தான் பண்றீங்க தெரியல சத்தியமா இல்லை 100 kg இவ்வளோ இருக்கு இதுல சிலது வந்து 2 kg 4 kg கேக்லாம் சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க இது இப்போ பேசிக்கிட்டே இருக்கலாம் பானிபூரி சாப்பிடுன்னு சொன்னா பானி வேணாம் அப்போ விவரமான ஆளு ஃபஸ்ட்டு காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன் லைட்டாக பானி ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ரொம்ப ரொம்ப காரம் பெரிய வீடு வீடியோ கம்மியாக மாங்காய் போடுறது செம்ம புளிப்பா இருக்கு நான் பண்ண சாப்பிட நீங்க அது மாங்காய் போடாதீங்க மாங்காய் காலியாகும் முடியல முடியல தெரிஞ்சு 50 பால் காலியா இருக்கு 10 தான் தங்கிடும் Inches later, a few moments later.
கிட்டத்தட்ட இவ்வளோதான் இருக்கு. நான் சாப்பிட்டேன்ப்பா. அதனால முடியாது வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, இன்னும் என்கிட்டயே 50 கிட்ட இருக்கு. அங்கே பாருங்க நல்லா சுற்றுது. சரிங்களா இல்லை எல்லாருமே சாப்பிட்டு வச்சுட்டாங்க. இன்னும் 2 மூணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கிட்டு வரும்போது 2 ஒட்டி ஒட்டி இருந்துச்சு, மேலே ஒன்று கீழே ஒன்று. இந்த பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இல்லை, முடிச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நீங்கள் மசாலா வந்து காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு, பானியுமே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால நிறைய சாப்பிடவே முடியல. சரி ஓகே, இன்னைக்கு சேலஞ்சோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். லக்ஷி பார்த்தீங்களா? லக்ஷி இங்கே வாங்க. யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? மேடம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே தூங்கி இப்பதான் எந்திரிச்சு வராங்க. அது வந்து அப்பாவும் ஜெயிப்பாங்க எப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. யார் தலை ஜெயிச்சது? யாரோட அப்பாடா? நானுக்கு அப்பா, அவங்களோட அப்பாவா? ஓகே, இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியாக சொல்லுங்க. ஏன்னா நான் ரொம்ப பாவம், இந்த மாதிரி சேலஞ்ச்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாது, அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் எந்த சேலஞ்சாக இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சை நானே ஜெயிப்பேன் அப்படின்னு நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அந்த சேலஞ்சை நான் தான் வந்து ஜெயிக்கிறேன். ஓகே, ஜெயிக்க வைப்பீங்க. நம்ம ஈஸியான சேலஞ்சை வந்து கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சேனல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.